இப்போ மணிவாசக பெருமானுடைய அந்த வரலாறை பார்த்தோம். அவர் எந்த ஊர்ல அவதாரம் பண்ணாரு அப்படிங்கிற வரலாறை பார்த்தோம். மணிவாசக பெருமான் வந்து மதுரைக்கு பக்கத்துல மேலூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு கிழக்க இருக்கக்கூடிய திருவாதூர்ல அவதாரம் பண்ணார். திருவாதூர்ல அவதாரம் பண்ணி சிறு வயதுல இருந்தே ரொம்ப மதிநுட்பத்தோட அவர் இருந்தார். சிவபக்தியிலையும் சிறந்தவராக இருந்தார். இவருடைய அந்த மதிநுட்பம், அந்த திறமை எல்லாத்தையும் கேள்விப்பட்ட அரிமர்த்தன பாண்டியன் வந்து இவரை தன்னுடைய அமைச்சரவையில சேர்த்துக்கணும்னு சொல்லி அமைச்சரவையில சேர்த்து முதலமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கார். அரிமர்த்தன பாண்டியனுடைய அமைச்சரவையில முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாகவே ஒரு அரசனோட படைகள்ல வந்து போர் வீரர்கள், அந்த யானைப்படை, குதிரைப்படை இதனுடைய திறனை வந்து ஆராய்ச்சி செய்யறது ஒரு வழக்கம் இருக்கும். அந்த படையில உள்ள குதிரைகளுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு, திடீர்னு ஒரு போர் வந்துச்சுன்னா அதை தாக்கு பிடிக்க முடியுமா, யானைகளுடைய திறன் எப்படி இருக்கு, வீரர்களுடைய திறன் எப்படி இருக்குன்னா பார்த்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கும். அப்போ பலவீனமான குதிரைகளை நீக்கிட்டு புதுசா குதிரைகளை சேர்க்கிறது, யானைகளை சேர்க்கிறது, வீரர்களை புதுசா வேலைக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி வர்றப்போ குதிரைப்படையில நிறைய குதிரைகள் பலவீனமான குதிரைகளை ஒதுக்கி தள்ளிட்டு புதுசாக குதிரை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அப்போ பாண்டிய மன்னன் என்ன பண்றான், மாணிக்கவாசக பெருமானை கூப்பிட்டு, அப்போ அவருக்கு பேர் வந்து வாதவூர் அடிகள்னு பேர். அவருடைய அறிவுத்திறனை பற்றி பாண்டிய மன்னன் அவருக்கு வந்து தென்னவன் பிரம்மராயன்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. அமைச்சரை வந்து அப்படிதான் கூப்பிடுவாங்க, தென்னவன் பிரம்மராயன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப தென்னவன் பிரம்மராயரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்மளுடைய படையில குதிரைப்படையில கொஞ்சம் குதிரைகள் வாங்க வேண்டியது இருக்கு. யவன தேசம், அதாவது அரபு நாடுகள்ல இருந்து குதிரைகள் வந்து இந்த அரபிக்கடல் மார்க்கமாக அப்படியே வந்து இலங்கையை சுற்றி வந்து இந்த ராமநாதபுரம், இந்த கடற்கரை, இந்த நீமிசல் பகுதியில வந்து அவங்க வந்து வியாபாரத்துக்காக அங்க வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அப்ப அங்க போய் நம்ம வாங்கிக்கலாம். அப்ப நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க, நீ கருவூலத்துல எவ்வளவு நிதி வேணுமோ கேட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவரை நிறைய நிதி கொடுத்து நீமிசலுக்கு அனுப்பிச்சு விடுவோம். இவர் இயற்கையிலேயே வந்து சிவபெருமான பக்தி உண்டுங்கிறனால எந்த நேரமும் இவர் சிவபெருமானை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியா ஒரு குருநாதரை வேண்டிக்கிட்டே இருக்கார். தனக்கு ஒரு நல்ல குருநாதர் வரணும், நல்ல குருநாதர் வரணும் அப்படின்ட்டு தினமும் பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கார். சுக்கநாத பெருமானை வழிபடுறாரு, வாதவூர்ல இருக்கிற கோயிலில் வழிபடுறாரு. தனக்கு ஒரு குருநாதர் வேணும்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பணி வரவும் கருவூலத்திலேருந்து நிதியை பெற்றுக்கொண்டு மதுரையில இருந்து மீமிசல் நோக்கி போறாரு. மீமிசலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து திருப்பெருந்துறை. இந்த திருப்பெருந்துறையை கிட்டக்க நெருங்கும் பொழுதே அங்க வேத கோஷங்கள் கேட்குது. வேதத்தை யாரோ ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, உபதேசம் பண்றாங்க, யாரோ அதை பாராயணம் பண்றாங்க. அந்த சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டோன்னே இவருக்கு ஒரு மாற்றம் வருது. அந்த இடத்தை நோக்கி போறாரு. போய் பார்க்கிறப்போ ஒரு குருந்த மரத்தின் கீழே நிறைய அடியார்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு குருநாதர் தட்சிணாமூர்த்தி கோலத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு உபதேசம் பண்றாங்க. சிவபெருமானே வந்திருந்தார். எப்படின்னா, இப்போ நம்மளுக்கெல்லாம் குருநாதர் தேடி போனாலும் கிடைக்கல. மாணிக்கவாசகர் அங்க மதுரையில இருந்து வர்றாருன்னா அவர் வருவதற்காக காத்து கொண்டு இங்க பெருந்துறையில சிவபெருமானே வந்து உட்கார்ந்துருக்கிறார். மாணிக்கவாசகருக்காக காத்திருக்கிறார், அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல குருந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து உபதேசம் பண்றாரு. நிறைய சிவனடியார்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன உபதேசம் பண்ணாருன்னா சிவஞான போதம். இப்போ நாம படிக்கிற இவர் மெய்கண்டார் சொன்ன சிவஞான போதம் இல்லை, இதற்கு மூலமான வடமொழியில இருந்த சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தை உபதேசம் பண்றாரு. இந்த கையில சிவஞான போதம் இருக்கு, இந்த கையில சின்முத்திரையோட உட்கார்ந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவர் கிட்டக்க போறாரு. கிட்டக்க போறப்போ பார்த்த மாத்திரத்திலேயே தெரிஞ்சு போகுது, காந்தத்தை கண்ட பசாசத்தை போலன்னு சொல்லி சொல்றாங்க. காந்தத்தை பார்த்தோன்னு காந்தம் போய் நம்ம போய் இரும்ப தள்ளி வைக்கணும்னு இல்லை, காந்தம் இரும்ப இழுத்துரும். அதுபோல பார்த்த மாத்திரத்திலேயே வேற இருந்த மரமாக அப்படியே நெடுஞ்சான் கிடையாக விழுகிறார். இதுதான் நம்ம குருநாதர். ஒரு மரம் வேர் பட்டு போய் வேறு அருந்து போச்சுன்னா நின்ற நிலையில இருந்து அப்படியே விழும். அதுபோல அப்படியே விழுந்தார். விழுந்து சுவாமிகிட்ட உபதேசம் பண்ணி அருளணும் அப்படின்னு சுவாமி வந்து அவரை வான்னு கூப்பிட்டார். இந்த பல இடங்கள்ல, அதாவது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, வான்னு கூப்பிட்டு உபதேசம்லாம் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல நீ இங்க இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அந்த வரலாறுலாம் பார்ப்போம். பின்னாடி வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பிரியாற்றாமையில சில இடங்கள்ல சொல்றாரு, வான்னு சொன்னியே, சொல்லிட்டு போயிட்டியே, நான் இங்க தனியா இருக்கேன்னு சொல்லி அழுவார். பல இடங்கள்ல அழுவார். இந்த இடத்துல வான்னு சொல்லி கூப்பிட்டப்போ அதை ஒரு இடத்துல வந்து அதை சொல்லி ரொம்ப உருகுறார். என்ன சொல்றாருன்னா, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என் அப்பன்
என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ண பொன்னிட்டு சென்றுவதாய் போத்துங்கிறார். தும்பிய கூப்பிட்டு சுவாமி ஒரு செய்தி சொல்லு அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, கண்ணப்பனுடைய அன்பை பார்த்தவன் பெருமான். கண்ணப்பனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு, அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. இன்னைக்கும் அன்புன்னா கண்ணப்பனை தான் சொல்லுவாங்க. தான் என்ன செய்யறோம்னு தெரியாமையே செஞ்ச அன்பு. நம்மளுக்கு யாராவது அந்த தைரியம் வருமா? செருப்பால சாமியை தூக்கி மிதிப்போமா? மிதிமா? அது தப்புன்னே தெரியாம தூக்கி காலை தூக்கி வச்சார் அந்த அன்பு. பன்றி கறியை அப்படியே தூக்கி சமைச்சு கொடுத்துருக்கலாம். அந்த ஒவ்வொரு கறியா எடுத்து ருசி பார்த்து அதுல நல்ல கறியை மட்டும் எடுத்து வச்சார். பொன்முகலி ஆற்றில இருந்து நீரை அப்படியே வாயில எடுத்துட்டு போய் துப்பி அபிஷேகம். என்ன செய்யறோம்னு தெரியாத அன்பு. அந்த அன்புக்கு சுவாமி வந்து இறங்கி வந்தான். அப்பேற்பட்ட அன்பை பார்த்தவன், கண்ணப்பனுடைய அன்பை பார்த்தவன் இப்ப என் அன்பை பார்க்கறான். அப்போ ஒரு தராசு தட்டுல சுவாமி வந்து இந்த பக்கம் கண்ணப்பனுடைய அன்பையும் இந்த பக்கம் என்னோட அன்பையும் வச்சு பார்த்தான். இந்த தட்டு தாழ்ந்து போகுது, இந்த தட்டு உயர்த்துது, என் தட்டு நிக்கல. அப்ப அவன் என்ன நினைச்சிருக்கணும்? இவன் இதுக்கு தகுதி இல்லடான்னு தூக்கி வெளியெல்லாம் தூக்கி கிராசி இருக்கணும். அவன் கிராஸ்ல. கண்ணப்பனுடைய அன்புக்கு என் அன்பு நிகர் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு இருக்கிற அன்புக்கு உனக்கு அருள் செய்யறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டான். வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை. அந்த கூப்பிட்ட கருணை எப்பேற்பட்ட கருணைன்னா வான் கருணைங்கிற சாதாரண கருணை இல்லை. அந்த கருணை வானலாவிய கருணை, வான் கருணை. வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ண பொன்னிட்டு சென்றுவதாய் கோத்து முடியும். அப்ப வான்னு கூப்பிட்டாரு. இவர் கிட்டக்க போனாரு. போனோன்னா 3 உபதேசம் நடந்தது அந்த இடத்துல. நயன தீட்சை, ஸ்பரிஷ தீட்சை, வாசக தீட்சைன்னு 3 தீட்சை கொடுத்தாரு. நயன தீட்சை அப்படின்னா, இப்ப மீனெல்லாம் வந்து தனக்கான செய்தியை தன்னுடைய குட்டிகளுக்கு கண்ணில் தான் சொல்லும். இப்படி திரும்ப அப்படி திரும்புன்னு அதுக்கு கை கால்லாம் கிடையாது. அப்ப மீன் வந்து தன்னோட கண்ணாலேயே குட்டிகளை வளர்க்கும். அப்போ அந்த 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 அதுபோல உயிர்களை காட்பவள்ன்றதுக்காக தான் மீனாட்சின்னு வச்சிருக்கு. அவ இந்த உயிர்களை தன் கண்ணோக்கத்தாலேயே காத்து வருகிறாள்ன்றதுக்காக அவளுக்கு மீனாட்சி. அந்த கண்ணிலிருந்து அந்த செய்தி போகும். அப்போ இறைவன் வந்து மாணிக்க வாசகரை எதிரே கூப்பிட்டு நிறுத்தி கண்ணை அப்படியே பார்க்கிறப்ப இங்க இருந்து போகுது, அது போகுது, கிட்டக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திருநீர் எடுத்து பூசுறாரு. ஸ்பரிஷ தீட்சை. தொடுறது, சீடனை தொட்டு பூசுறது, தொட்டு பூசினார். அப்புறம் வாசக தீட்சை. மந்திர உபதேசம் பண்றப்ப என்ன பண்றாரு? உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு தன்னுடைய பாதத்தை தூக்கி தலையில வைக்கிறார். அதை சொல்லும் போது சொல்றாரு, இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்துவிங்க. இணையார் திருவடி, அந்த திருவடிக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்துவிங்க. நம்மளால ஒரு செல்போனை 10 நிமிஷம் விட முடியல, அத்தனையும் விட்டு போச்சு. அணையார் புனத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடின் பூவள்ளி குஞ்சாம் உண்டர். அப்படியே திருவடியை தூக்கி தலையில வைக்கிறார். தீட்சை முடிஞ்சிருச்சு. கையில சிவஞான போதம் உபதேசம் பண்ணிட்டார். இப்போ இவர் வந்து குருநாதருடைய ஆளுமைக்கு வந்துட்டார். கொண்டு வந்த பொண்ணும் பொருளும் நிறைய ஒரு இடத்துல இருக்கு. இப்ப மந்திரியா இருந்தப்போ அது அரசனுடைய சொத்து அப்படிங்கிறப்ப அதற்கு பொறுப்புல இருக்கிறதுங்கிறனால இவர் அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப இவர் மந்திரி இல்லைல்ல, இவருடைய நிலை வேற மாதிரி போயிடுச்சு. அப்ப அந்த பொருள் வந்து அது என்னவானாலும் அது வந்து இவர் அதுக்கு இது பண்ண போறதில்லை. அதை எடுத்து கோயில் கட்ட ஆரம்பிச்சார். அங்க இருந்த சுவாமிக்கு வந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சார். தன்னை மறந்து கோயில் கட்டிக்கிட்டே இருக்காரு. கட்டிக்கிட்டே இருக்கப்ப நாள் போகுது. அரசனுக்கு வந்து சந்தேகம் வருது. குதிரை வந்து சேரலை அப்படின்னு சொல்லி படை வீரர்களை அனுப்பி போய் என்னன்னு பார்த்துக்குவா அப்படின்னோன்னா, அவன் பெருந்துறை வா வந்து குதிரை என்ன ஆச்சுன்னு அரசர் கேட்டு வர சொன்னார் அப்படின்னோடனே, இப்போ இப்படி சொல்லியிருக்கலாம், குதிரை வாங்க தான் வந்தேன், இந்த மாதிரி ஆச்சு, இந்த செல்வத்தெல்லாம் எடுத்து சுவாமி கோயில் கட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். தன்னுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் சுவாமிகிட்ட கொடுத்துட்டார் இல்லையா? இனிமே இவர் முடிவெடுக்க மாட்டார். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும். என்னைக்கு என்ன ஆட்கொண்டியோ இன்னைக்கு இந்த உடம்பு, உயிர், என்னோட உடமை எல்லாமே உனக்கு தான். அப்ப நான் கொண்டு வந்த காசு அவருக்கு தான். உடலும் உடம்பையும் எல்லாமே போயிடுச்சு, அவர் கண்ட்ரோல போயிடுச்சு. படை வீரர் கேட்கறான், குதிரை என்னாச்சு, நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட போய் கேட்கிறார். ராஜா கேட்கறான் அப்படின்னோடனே ராஜா என்ன பண்றாரு,
மாணிக்க கல்லை கையில கொடுத்து எடுத்துட்டு போ, மன்னன்ட்ட கையில கொடுத்து ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரை வரும்னு சொல்லு போ அப்படிங்கிறாரு. அப்ப இப்போ நான் உன்னை பிரியணுமான்னு கேட்கிறேன், உன்னை நான் பிரிஞ்சு போகணுமா அப்படிங்கிறாரு. நீ போ, நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் போ அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல ஒரு இது நடக்குது. ஒரு குளத்துல வந்து ஜோதியை உருவாக்குறார் சுவாமி. உருவாக்கி அங்க இருந்த அடியார்கள் எல்லாரையும் அதுக்குள்ள பூந்து சிவலோகத்துக்கு வந்து அணைய சொல்றாரு. அப்ப இவர் கையில அந்த ஓலைச்சுவடி இருக்கு, இந்த சிவஞான போதம் இருக்கு கையில. எல்லாரும் உள்ள போறாங்க. இது பெருமான் வந்து தன்னோட கையில கொடுத்துட்டு போயிட்டாரு, இதை எடுத்துட்டு போனா இது எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு போக மனசு இல்லாம இதை காப்பாற்றணும்னு அப்படியே நின்னாரு. எல்லாரும் போயிட்டாங்க, அந்த ஜோதி முடிஞ்சு போச்சு. அப்ப என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே, பிரிய மாட்டேன்னு சொன்னியே, பிரிஞ்சிட்டியே அப்படிங்கிறார். பெரியவன் ஒருவன் கண்டுகொள் என்று சொல்லி ஒரு பெரிய மனுஷன் செய்யற காரியமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப சுவாமி சொல்றாரு, நீ இப்ப வராத, நீ இந்த தலங்களுக்கெல்லாம் போயிட்டு என்னை வந்து பிள்ளைகளை வந்து சேருவ அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அந்த காரணத்தை இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, செழுக்கமல திரளன்ன சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்த அடியர் உடன் போயினர். உன்னுடைய திருவடிக்கு அன்பு வச்ச அடியார் இருக்காங்க இல்லையா, செழுக்கமல திரளன்ன சேவடி, செழுமையாக பூத்திருக்கக்கூடிய தாமரை மலர்களை ஒத்த உன் திருவடிக்கு அன்பு வைத்த அடியார்லாம் உன் கூட வந்துட்டாங்க. யான் பாவியே, என்ன நீ ஏன் தெரியுமா விட்ட, நான் பாவி. புழுக்களுடைய புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானம் இல்லா அழுக்கு மனத்து அடியே உடையாயும் அடைக்கலம் எனக்கு யாரும் இல்லை, நீதான் விட்டுட்டு போயிட்டு. அப்ப எல்லாரும் போயிடுறாங்க. இவர் வந்து எல்லா தலங்களுக்கும் போறார். அப்ப இந்த மாணிக்க கல்லை கொடுத்து நீ வந்து ராஜாட்ட கொண்டு போய் கொடுத்து இது ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு இவர் வந்து பெருமானை தற்காலிகமாக பிரிந்து மதுரைக்கு போறார். மதுரையில போய் அரசர்கிட்ட போய் இந்த மாணிக்க கல்லை கொடுத்து ஆவணி மூலத்தன்னைக்கு வரும், குதிரைகள் வந்து சேரும் அப்படின்னு அரசருக்கு மகிழ்ச்சி. கொடுத்த பணம் வீண் போகல. மாணிக்க வாசகர் தென்னவன் பிரம்மராயர் குதிரைகளை வாங்கிட்டாரு, வந்துகிட்டு இருக்கு, ஆவணி மூலத்தன்னைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல இருக்கிறார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆவணி மூலம் எல்லா கோயில்களையும் கொண்டாடுறது. அப்ப வந்து ஆவணி மூலமும் நெருங்குது, குதிரைகள் வர்றதுக்கான இதே தெரியல. கேட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சான், ஜெயிலில் போடுந்தான், ஜெயிலில் போட்டு துன்புறுத்தான், கொடுத்த பொண்ணும் பொருளும் வீணா போச்சோ அப்படின்னு சொல்லி துன்புறுத்தான். ஆவணி மூலம் நெருங்கிருச்சு. இவன் போட்டு துன்புறுத்துறதுல இவர் அப்படியே போய் சுவாமிகிட்ட போய் நின்று அழுகிறாரு. பெருமானே என்ன இப்படி பண்றான் பெருமானே அப்படின்னு சொல்லி நின்று அழுகிறாரு. சுவாமி வந்து நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு குதிரை படையை திரட்டிட்டு வர்றாரு. அந்த குதிரை படை மதுரைக்குள்ள வந்தப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த குதிரைகள் வந்த வேகத்துல புழுதிகள் கிளம்பி மேகத்தை போய் முட்டிச்சிங்கிறாங்க. அந்த அளவுக்கு புழுதி கிளம்பி அப்படியே வர்ற அளவுக்கு குதிரைகள் அப்படியே திரண்டு வருது. அத்தனை குதிரைகள் வருது. அந்த குதிரைக்கு தலைவனாக ஒரு குதிரையில ஏறி சுவாமி வர்றாரு. குதிரை பாகனுக்குள்ள ஆடைகள் அணிந்து வர்றாரு. அதை பின்னாடி சொல்றப்போ குப்பாயம்னு சொல்லியிருந்தாரு. குப்பாயம் அணிந்து வந்தோம்னா முழுக்கை சட்டை போட்டு சுவாமி வர்றாரு. வந்து அந்த குதிரைகளை வெளியே நிப்பாட்டிட்டு அரண்மனைக்குள்ள வந்து ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு. ராஜா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த மாதிரி மாணிக்க வாசகர் வந்து வாங்கியிருந்த குதிரைகளை நான் ஓட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. நீங்க வந்து பாருங்க, அந்த குதிரையோட தரத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு. சரின்ட்டு மன்னர் வந்து வெளியே வர, வெளியே வந்தோன்னா அந்த குதிரைகளை தரம் பிரித்து நிறுத்தி அந்த குதிரைகளுடைய செயல்திறனை சொல்லி காட்டுறாரு. முன்னப்போ பின்னப்போ அது எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறாரு. நொண்டி அடிக்கிறது, தாவுறது, இதெல்லாம் சொல்லி காட்டுறாரு. அப்புறம் ஒரு அரசனுக்கு அவன் வைத்திருக்கக்கூடிய குதிரைகளுக்கு சுழி இப்படிதான் இருக்கணுங்கிற லட்சணம்லாம் இருக்கு. சுழி வந்து இந்த இடத்துல இருந்தா ராஜாக்கு ஆகாது, இந்த இடத்துல இருந்தா ஆகும், செல்வம் சேரும், பகை தீரும், இந்த கணக்கெல்லாம் இருக்கு. அப்ப அதை எல்லாத்தையும் சொல்றாரு. இங்க பாத்துக்கங்க, இந்த இடத்துல சுழி இருக்கு, இந்த இடத்துல சுழி இல்லை, இதெல்லாம் பாத்துக்கங்க, இப்பயே பாத்துக்கங்க, நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்ன கேட்கக்கூடாது, எல்லாம் பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரியை கூப்பிட்டு இந்த குதிரை பாகனுக்கு ஒரு பொன்னாடை போட்டுங்க அப்படின்னு. நம்ம பொன்னாடையை தூக்கிட்டு வரான். அப்ப என்ன பண்றாரு, இந்த குதிரையை ஓட்டுறதுக்குன்னு ஒரு சாட்டை வச்சிருப்பாங்க. அந்த சாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி அளவுக்கு, ஒரு 1.5 அடிக்கு ஒரு குச்சி இருக்கும். இங்க இருந்து அந்த சாட்டை வந்து அப்படி வரும். அந்த சாட்டையை அப்படி கையில வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அவன் வந்து பொன்னாடையை போத்துறப்போ அந்த சாட்டையில அந்த பொன்னாடையை வாங்குறாரு. வாங்கி அதை தூக்கி அப்படியே குதிரை மேலே போடுறாரு. ராஜா போவாங்க.
நம்ம ஒரு ராஜா வந்து கொடுக்குறோம், இவ்வளோ ஒரு இதா அப்படின்ட்டு, சரி அவனுக்கு கொஞ்சம் பொற்கிளி கொடுங்க, பொற்காசு கொடுங்க அப்படிங்கிறார். வேண்டான்ட்டு வருது. பார்த்துக்கணும், குதிரையை பார்த்துக்க, குதிரை சரியா இருக்குல்ல, ஒன்றும் கோளாறு இல்லையே, நான் திருப்தி தானே, என்னுடைய கடைசி வேலை கயிறு மாற்றி கொடுக்குறாரு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லா குதிரைகளிலும் கயிறு மாற்றி கொடுக்குறாரு. கயிறு மாற்றி, இனிமேல் இது உன் குதிரை, அவ்வளோதான், எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ராஜா வந்து கூப்பிட்டு எல்லா குதிரைகளையும் கொட்டைகள் அடைச்சிருங்க அப்படின்னு. ஏற்கனவே கொஞ்சம் குதிரைகள் இருக்கு, இப்போ புதுசாக வந்த குதிரைகள் ஆவணி மூலத்தன்னைக்கு அடைக்கிறார். அந்த குதிரைப்பாகன் இறைவன் வந்து போயிடுறாரு. இப்போ குதிரைகள் அடைக்கப்பட்டுருச்சு. ராஜா தூங்க போயிடுறார். ராத்திரி தூங்க முடியல, சத்தம் ஒரே கச்சம் கச்சம் சத்தம். என்னன்னு பார்த்தா இந்த வந்த குதிரைகள் எல்லாம் நிறையா மாறிடுச்சு. நிறையா மாறி இருந்த குதிரைகளை கடிச்சு குதிரைச்சு. அந்த குதிரைகள் கடந்து கத்துன்னு கத்துனதுல படைவீரன் வந்து சொல்றான், ராஜாட்டம் சொல்றான். ராஜா ஓடி போய் பார்த்தோன்னா கோபத்தின் எல்லைக்கே போயிடுறாரு. எங்கடா அந்த குதிரைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல நேரா மாணிக்கவாசகரை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அடுத்த நாள் காலையில நல்ல வெயில் அடிக்கக்கூடிய அந்த வைகை ஆற்று மணல்ல முட்டிக்கால் போட வச்சு அவர் தலையில பாறாங்கல்ல தூக்கி வச்சு தண்டனம். சிவபெருமான் என்னைக்குமே நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவனை நீங்க அடிங்க கொடுத்துக்கோ. விஜயன் அடிச்சான், பார்த்திபன் அடிச்சான், கம்பால அடிச்சான், வாங்கிட்டார். சாக்கிய நாயனார் கல்லால் அடிச்சார், வாங்கிட்டார். யார் யாரோ என்னென்னமோ பண்ணாங்க, வாங்கிட்டார். ஆனால் ஒரு சிவனடியார் ஏதாவது பண்ணாங்கன்னா அடி பலமா இருக்கும். அந்த அடிக்கு நீங்க பரிகாரமே தேட முடியாது. சிவபெருமானுக்கு உண்டான அபராதத்துக்கு கூட நீங்க பழி தேடிடலாம், அதுக்கு பரிகாரம் தேடிடலாம். சிவனடியாருக்கு செய்த துரோகத்துக்கு பரிகாரம் தேடணும்னா அது எந்த லோகத்திலையும் அதுக்கு கிடையாது. இப்போ இவங்க மாணிக்கவாசகருக்கு இதை பண்ணிட்டான். சுவாமி என்ன பண்ணிட்டாரு, கோபத்துல கங்கையை கொண்டு வந்து வைகையில விட்டார். கங்கையோட திறன் என்ன, வைகையோட திறன் என்ன, அது பொத்துக்கிட்டு அடிச்சு மதுரையை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஊர் முழுக்க வெள்ளம், எல்லா மக்களும் போய் கதறாங்க. ராஜா சொல்றான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. உடனடியா கரையை அகலப்படுத்தி அணை கட்டணும், கரையை எழுப்பணும் அப்படின்னு தண்டோரா போடு அப்படிங்கிறான். தண்டோரா போட்டு எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்து அவங்க வந்து கட்டணும். எல்லாத்துக்கும் உத்தரவு கொடு அப்படின்னு. இது வந்து அரசாங்க உத்தரவு, யாருமே மறுக்க முடியாது. எல்லாம் வந்து கட்டுங்க அப்படின்னு எல்லாம் கட்டுறப்போ ஒரு கிழவி, அவளுடைய பேர் வந்து வந்திய கிழவின்னு பேர். அவ வயசானவ, அவளுக்கு யாரும் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. அவ புட்டு அவிச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. அவ சிவபக்தியில திளைத்து போனவ, வயசானவ பாட்டி. அவ சிவபக்தியில திளைத்து போனவ. அவ செஞ்ச மிகப்பெரிய தொண்டு என்னன்னா, அவ நாள்தோறும் வியாபாரத்துக்காக செய்த புட்டுல நல்ல புட்டு கூட இல்ல, அந்த உதிர்ந்த புட்டு இருக்குல்ல, அதை கொஞ்சோண்டு எடுத்து சாமிக்கு வச்சா. வந்துட்டாரு இருந்தோம். என்ன வச்சா, உதிர்ந்த புட்டு வச்சா, நல்ல புட்டு கூட இல்ல. நல்ல புட்டெல்லாம் காசு கொடுத்துட்டு உதிர்ந்த புட்டை தூக்கி வச்சா. கூடைய தூக்கிட்டு அங்க இருந்து வந்தார். கூலி கொள்ளலையோன்னு வீதியில வந்தார், மதுரை வீதியில வந்தார். யாரு என்ன எந்த மதிப்புல செய்யறாங்கன்னு பார்க்கவே மாட்டாரு, என்ன எண்ணத்துல செய்றீங்கன்னு தான் பார்ப்பாரு. ஒரு உத்திரணியில தண்ணி விட்டு ஒரு பூ வச்சாலும் அங்க வந்து நிற்பாரு. நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ருத்ராபிஷேகம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு உத்திரணி தண்ணி ஒத்த பூ வந்திருப்பார். அப்போ வீதியில வராரு, கூலி கொள்ளலையோன்னு சொல்லி வீதியில வராரு. ஒரு கூடையை தூக்கி தலையில கவுத்துக்கிட்டு மண்வட்டியை தூக்கி தோல்ல போட்டு வராரு. அப்போ வந்தியக்கிழமை கூப்பிட்டு, அப்பா இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எனக்கு வயோதிகம் ஆயிடுச்சு, என்னால போய் இந்த வேலையை பார்க்க முடியாது, அரசன் எனக்கு நீ இவ்வளவு இடத்த ஒதுக்கியிருக்கான், எனக்காக நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு. சுவாமி கேட்குறாரு, நீ என்ன தருவ எனக்கு அப்படிங்கிறாரு. என்கிட்ட என்னப்பா இருக்கு, நானே புட்டு விற்று வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன இருக்கு, நான் வேணா ஒன்று பண்றேன், நான் விற்கிற புட்டுல கொஞ்சம் புட்டு உனக்கு தரேன், உதிர்ந்த புட்டா தரேன், நல்ல புட்டெல்லாம் வியாபாரத்துக்கு உதிர்ந்த புட்டு தரேன்னு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, சரி பாட்டி உனக்காக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை பார்க்குறாப்புல அப்படியே செய்கிறார். வந்து பாட்டி எனக்கு எங்க பாட்டி அப்படிங்கிறார். பார்த்தா எல்லா புட்டும் உதிர்ந்து தூக்கி வைக்கிறா. இன்னுமே யோசிக்கல, தூக்கி வைக்கிறா. சாப்பிட்றாரு. சரி பாட்டி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் வேலையை செய்கிறார். வேலை செய்கிறப்போ மாணிக்கவாசக பெருமானுடைய சிறப்பு அந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில சேட்டைகளை செய்கிறார். என்ன அப்படின்னா, இவருக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் வேலை செய்யாம கூடவே ஏற்கனவே அடைச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்ககிட்டலாம் போய் காலால் அந்த மண்ணை எட்டி உதைக்கிறது, அவன் அள்ளி வச்சிருக்கிற மண்ணை தட்டி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தோன்னா அவங்களாம் பொறுத்து பார்த்தாங்க. அங்கே கண்காணிப்பில் இருந்த அதிகாரிகள் போய் சொல்லிட்டாங்க, இங்கே ஒருத்தவன் புதுசாக வந்திருக்கான், அவனும் வேலை பார்க்க மாட்டேங்கிறான்,
வேலை பார்க்குறவங்களையும் வேலை பார்க்க விட மாட்டேங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்னோடனே அவன் வந்து பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரியே செய்கிறாரு. செஞ்சோன்னா அவன் போய் மன்னர்கிட்ட போய் புகார் கொடுத்தான். ராஜா என்ன பண்ணுறாரு, வந்து அவனை பார்த்துட்டு ஒரு கோலை வச்சு ஓங்கி அடிக்கிறார் முதுகில். அது கூட தன்னோட இதில் சொல்கிறார், விட்டுக்கு மண் சுமந்து அக்கோவால் மொத்துண்டும்பர். அந்த ராஜாவால் அடி வாங்கினியே, நீ எனக்காக தானே அடி வாங்கின, அந்த முதுகு வலிச்சிருக்கணும் உனக்கு அப்படின்பார். அந்த அடித்த அடி உலகத்தில் உள்ள அந்த சராசரங்களில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் கருவில் இருக்கிற குழந்தைக்கும் முதுகில் பட்டுச்சான். அந்த ராஜா அடிச்சுக்கிட்டு அவன் தன்னோட முதுகை பிடிச்சிட்டான். ஏன்னா எல்லாத்துக்கும் வலிக்குது, அமைச்சருக்குன்னு பார்த்தா எனக்கும் வலிக்குதுங்கிறான், எனக்கு எல்லா படைகள் எல்லாமே எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குதுங்கிறான். ஊரில் உள்ள எல்லாமே சொல்கிறான் எனக்கு முதுகில் யாரும் அடித்தாங்க அப்படின்னா. அந்த சராசரங்களில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அந்த அடி தாக்கி இருக்குன்னு அப்படியே விழுந்துட்டான். சாமி என்ன மன்னிச்சிரு சாமி அப்படின்னோடனே மாணிக்கவாசகர் முதல்ல வெளியே விடு அப்படின்னோடனே கூப்பிட்டோன்னே அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் மன்னர் சொல்கிறான், நீங்கள் வந்து இனிமேல் அமைச்சர் பதவியே வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னோடனே எப்படி கிளம்பிடுறேன். அவன் என்ன இவருக்கு கொடுக்குறாரு, அவன் கொடுத்து நிறையுமா, கிளம்பிடுறாரு. கிளம்பி அங்கேருந்து ஒவ்வொரு தலங்களாக போயிட்டு தில்லைக்கு வர கடைசியாக தில்லையில் வந்து தான் தில்லையில் சில அற்புதங்கள்லாம் செய்கிறார். என்ன அப்படின்னா, இலங்கை மன்னன் ஒருத்தன் புத்த மத மன்னன். அப்போது சமணமும் புத்தமும் தமிழகத்தில் இருந்த நேரம். அவன் வந்து புத்தர்கள் வந்து இவரை தாக்கு பிடிக்க முடியல, இவரை எப்படியாவது பண்ணணும்னு ராஜாட்ட சொல்கிறான். இலங்கையில் உள்ள மன்னன்ட்ட சொல்லி நீங்கள் இவரை ஏதாவது செஞ்சு கண்டிக்கணும், இவர் சைவத்தை ரொம்ப பரப்புறாரு அப்படின்னோன்னா அவன் அங்கேருந்து வர்றப்ப அவன் தன்னோட மகளையும் கூட்டிகிட்டு வரான். மகள் வந்து வாய் பேச முடியாத, பிறவிலேயே பேச முடியாத ஊமை, அவளையும் கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து தங்கியிருந்த அந்த கொஞ்ச நேரத்தில் மாணிக்கவாசகர் பெருமானுடைய சிறப்பை காதில் அரசல் குரசலாக கேள்விப்பட்டோன்னே ஏதோ விஷயம் இல்லாமல் இருக்காது, இவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர்கிட்ட போய் நின்று, இந்த மாதிரி உங்களை பற்றி சொன்னாங்க, உங்களை நான் தண்டிக்க தான் வந்தேன், வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பெருமைகள்லாம் கேட்டேன், என் மகள் வந்து பேச முடியாத ஊமை, அவள் பேசுகிறதுக்கு நீங்கள் திருவருள் கூட்டணும் அப்படின்னோடனே மகளை கூப்பிடு அப்படிங்கிற. மகள் வந்து நிற்கிறா. உங்கள் நெத்தியில் யார் நெத்தியிலுமே திருநீர் இல்லை, நான் பார்க்க மாட்டேன், அதனால் குறுக்க ஒரு திரையை போடுங்கிறார். வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு. மாணிக்கவாசகர் பெருமான் தான் எதுக்கெல்லாம் பயப்படுறேன்னு ஒரு கட்டத்தில் சொல்கிறார். தரிசு களிரும் அஞ்சேன் தளல்வெளி உளவை அஞ்சேன் விரிகமல் சடையன் நப்பன் விண்ணவர் நன்னமாட்டா சிறிதரு கடல்கள் ஏற்றி சிறந்து நிதிர்க்க மாட்டா அறிவில்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறுங்கள். சிவபெருமான வணங்கணுங்கிற அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு இல்லாதவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. அது மாதிரி திருநீர் பூசாதவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. அந்த பக்கம் எல்லாம் உட்காந்துருக்காங்க, குறுக்க திரையை போடுங்கிற. திரையை போட்டோன்னே பாடுற திருச்சாளர்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து ஒரு பெண் கேட்பது போலவும் ஒரு பெண் பதில் சொல்வது போலவும் இருக்கும். அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறப்போ ஒருத்தி கேட்க கேட்க அந்த பொண்ணு அப்படியே பதில் சொல்லிக்கிட்டே வர்றா. அந்த பெண் பதில் சொல்லிக்கிட்டே வர்றப்போ அவருக்கு பேச்சு வந்துடும். அந்த பதியத்தை பாடி முடிக்கிறப்போ அவள் முழுசா பேசுறா. திரையை விளக்குங்கிறாரு. மன்னன் வந்து காலில் விழுந்துறான். விழுந்தோடனே தன் கையால் திருநீர் எடுத்து அவங்க எல்லாத்துக்கும் சாத்தி விட்டு அவங்க எல்லாத்தையும் சைவனாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் செஞ்சாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் பெருமான்கிட்ட போகணுங்கிற அந்த எண்ணம் வந்து பிரிஞ்சிருக்க முடியல. ஏன்னா அழுகிறார். ஒவ்வொரு தடவையும் சுவாமிகிட்ட கேட்குறாரு, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி, இருங்கிற கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. எப்போ கூப்பிட்டு போவேன், எப்போ கூப்பிட்டு போவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த ஆர்வம் அவரால் இங்கே இருக்க முடியல. தரிக்கிலே நீ காய வாழ்க்கை சங்கரா அப்படின்னு அழுவார். என்னால் இந்த உடம்புல இருக்க முடியல, என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்பார். அப்போ வந்து சுவாமிகிட்ட உட்கார்ந்துருக்கிறாரு. சுவாமி இவரை தன்னோட ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னா அவர் எழுதிய அந்த திருவாசகத்தை உலகத்துக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட இதை படி எடுக்கணும். அவர் எழுதின அதை படி எடுக்கணும் இல்லையா? ஒரு விஷயம் யோசனை பண்ணிக்கணும். அருளாளர்கள் தங்கள் கைப்பட உபயோகித்த எந்த பொருளையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதை பயன்படுத்தக்கூடிய தகுதியும் ஆற்றலும் நமக்கு கிடையாது. ஞானசம்பந்த பெருமான் முத்துப்பல்லக்கில் வந்தார். இன்னைக்கு எங்கேயாவது அந்த பல்லக்கு இருக்கா? இல்லை. முத்துப்பந்தல் இருந்தது, இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா? இல்லை. எதுவுமே அவர்கள் பயன்படுத்திய பொருளை சுவாமி நம்ம கண்ணுக்கு காட்ட மாட்டார். அதை பார்க்கக்கூடிய அந்த அந்த தவம் நமக்கு இல்லை. இப்போ மாணிக்கவாசகர் ஒரு திருவாசகம் எழுதிட்டார், அது நம்மகிட்ட சுவாமி தரமாட்டார். அப்போ அதோட படி எடுக்கணும்.
அப்போ சுவாமியே ஒரு அந்தனர் வேடத்தில் வர தில்லையில் வந்து கேட்குறாரு, இங்கே மாணிக்கவாசகருங்கிறது யார் அப்படின்னா, அடியன் தான் அப்படின்னு. நீங்கள் திருவாசகம்னு ஒன்று பாடினதாக சொன்னாங்க, அதை வந்து அடியன் படி எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல இறைவன் வந்து தன் வலது தொடையின் மேலே வைத்து எழுதணும். முழுக்க எழுதி முடித்தோடனே கீழே வந்து மாணிக்கவாசகர் மொழிந்த அருள அழகிய சிற்றம்பல கூட்டன் எழுதி கைச்சாந்திட்டதுன்னு எழுதி கையெழுத்து போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே உள்ள விட்டார், போய் மறைஞ்சிட்டார். இவர் அந்த ஆச்சரியத்தில் அப்படியே உட்காந்துருக்கிறார். வந்தவன் பெருமான் எழுதி படி எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டான். இப்போ நான் என்ன பண்ணணும்? அவன் என்ன கூப்பிட்றான், நான் உள்ளே போகணும். அப்படியே நிற்கிறப்போ அங்கே கூடியிருந்த மக்கள் வந்து, இது நீங்கள் தானே எழுதுனது, இதுக்கு பொருள் என்ன அப்படின்னப்போ, அம்பலத்தில் ஆடும் கூத்தனே இதுக்கு பொருள்னு சொல்லி இவர் அப்படியே உள்ள போய் சுவாமியோட போய் சேர்ந்துட்டார். இந்த பதவிக்கு பேர் சாயுஜ்ய பதவின்னு பேர். சாயுஜ்யம் அப்படின்னா எதனோடு போய் சேர்றோமோ அதுவாகவே ஆகிவிடுவது, சிவத்தோடு போய் சேர்ந்து சிவமாகவே ஆகுது. இது நிறைய இடத்துல சொல்றாரு. புத்திநெறி அறியாத முருகரோடு முயல்வேனை பத்திநெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் இவரை சிவம் ஆக்கிட்டாரு, அப்புறம் ஏன் ஆளணும்? அவரே சிவமாயிட்டார், அப்புறம் ஏன் இவரை சிவபெருமான் ஆளணும் அப்படின்னா அப்படி கிடையாது. நாம சிவமா ஆனாலுமே சிவபெருமானுக்கு நாம அடிமைதான், இன்னைக்குமே அடிமைதான். அவன் வியாபி, அவன் வியாபகத்துக்குள்ள நம்ம உள்ள போனாலுமே அவன் ஆண்டான், நம்ம அடிமை. உயிர் என்னைக்குமே அவனுக்கு அடிமை. அப்போ இவர் வந்து சிவம் ஆயிட்டார். இதை பல இடங்கள்ல சொல்றார். இவர் சிவமானதுக்கு அப்புறம் இந்த திருவாசகம் வந்து உலகத்துக்கு கொடுக்கப்படுது. இந்த திருவாசகத்தை நம்பியாண்டார் நம்பி வந்து 8வது திருமுறையாக வகுத்தார். சுவாமி ஒரு இடத்துல வந்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னதாக ஒரு இது இருக்கு. திருவம்பாவை இவர் பாடினாரு. திருவம்பாவை பாடிய வாயால் திருக்கோவையார் பாடுக அப்படின்னு சொன்னனால திருக்கோவையார்னு ஒரு நூல் எழுதினார். அந்த திருக்கோவையார் வந்து வழக்கில் வந்து படித்து புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான முறையில் இருக்கும். அது என்ன அப்படின்னா, அகத்துறை பாவனையில பாடியிருப்பார். ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கொள்ளக்கூடிய தனிப்பட்ட விஷயங்களை அந்த அந்த பாணியை ஒத்து சுவாமி கூட பேசியிருப்பார். இப்போ திருவாசகமே அப்படிதான் பேசியிருப்பார். சுவாமிகிட்ட தான் பேசுவார். சுவாமிகிட்ட பேசி 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 அந்த பேச்சுடைய சாரத்தை தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பார். அந்த திருக்கோவையார் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்பியாண்டார் நம்பி தொகுத்து கொடுக்குறப்போ இதை வந்து 8வது திருமுறையாக வச்சு கொடுத்தார். இந்த இவருடைய எல்லா பாடல்களும் பார்த்தீங்கன்னா தொட்ட இடத்துலலாம் கண்ணீர் வரும். அது ஏன் அப்படி வருது? அப்படி சில கேள்விகளுக்கு வந்து பதில் கிடையாது. பதில் இல்லாத கேள்வி அப்படின்னா, எந்த காலத்திலும் எந்த அறிவை கொண்டு முயற்சி செய்தாலும் பதில் பெற முடியாத ஒரு கேள்வி அப்படின்னா, திருவாசகத்தை படித்தா ஏன் கண்ணீர் வருதுங்கிறதுக்கு இன்றைய வரைக்கும் யாரும் காரணம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அம்மா பாடினாங்க அப்படின்னா அவங்களுடைய மனப்பக்குவத்தில் அவங்களுக்கு சுவாமி என்ன உணர்த்தினாரோ அந்த செய்தியை தான் அவங்க சொல்லுவாங்க. ஐயா பாடினாங்கன்னா அப்படி. அதே போல என் அனுபவத்தில் என்ன தெரிஞ்சுதுங்கிறத நான் சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தா எனக்கு ஏன் அந்த உணர்வு வருது அப்படின்னா, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டன்னு சொல்லும் போதே அவர் சிவம் ஆக்கிட்டாரு. அப்போ சிவம் தான் இதை பாடிச்சு. சிவம் பாடிய பாடலை நம்ம பாடும்போது அது உள்ள போகுது இல்லையா? சிவமே உள்ள போகுது இல்லையா? அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன உணர்ந்துக்கணும் அப்படின்னா, எப்போ நீங்கள் திருவாசகத்தை பாடுறீங்களோ அப்போ இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறான், கண்டிப்பாக இருக்கிறான், தற்காலிகமாகவாவது இருக்கிறான். அவன் உள்ள இருக்கிறனால ஆன்மாவும் அவனும் கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறனால அந்த உருக்கம் வந்து வருது. இதே நீங்கள் உலக பொருளோட ஒட்டினீங்கன்னா வராது, ஆண்டவனோட ஒட்டினீங்கன்னா வருது. அந்த உருக்கமும் ஏன் வருது அப்படின்னா, மாணிக்கவாசகர் வந்து இறைவனை அடையக்கூடிய தகுதி தனக்கு இருக்கான்னு பல இடங்கள்ல கேட்டு 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 அதெல்லாம் தனக்கு எதுவுமே இல்லை. இல்லாத நேரத்திலேயே நீ எனக்கு அருள் செஞ்சிய உன்னுடைய கருணை எப்பேற்பட்ட கருணைங்கிறது. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க. அவன் திருவடியை வச்சதை நான் பார்த்தேன். திருவடியை வந்துட்டான், தரையில வந்தான். அவன் திருவடி தரையில தோஞ்சதை நான் பார்த்தேன். சிவன் என யானும் தேரினன் காண்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, அவன் நான் ஆட்கொண்டதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். குவளை கண்ணி கூரன் காண்க, குவளை மலர்களை போன்ற கண்களையுடைய அம்பால ஒரு பாகத்தில் கொண்டவன் அவன். அவனும் தானும் உடனேன் காண்க, அவனும் கூட வந்தான். அப்போ வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்ங்கிறார். அவனை இறைவனை வள்ளல்னு சொல்றாரு. ஏன் வள்ளல் அப்படின்னா, உதவிக்கும் வள்ளல் தன்மைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு.
இப்போ எனக்கு வந்து ஒரு 50 ரூபா தேவை அப்படின்னா ஐயாட்ட போய் கேட்குறேன், ஐயா எனக்கு ஒரு 50 ரூபா உதவி செய்ய முடியுமான்னா அவர் 50 ரூபா கொடுத்தாரு அப்படின்னா எந்த அடிப்படையில் கொடுப்பாரு? இவர் நாளைக்கு திருப்பி தருவார், தந்தாலும் தரலாம், தர முடியலன்னா என்ன பண்ணுறது, 50 ரூபா போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கொடுக்க முடியும். அப்போ அது வந்து உதவி. அப்போ எனக்கு அதை செஞ்சுட்டார் உதவி. ஆனால் வள்ளல்ங்கிறவன் அப்படி நினைக்க மாட்டான். பெறுபவருடைய தகுதியை கொஞ்சம் கூட நினைக்காம தான் வச்சுக்கோன்னு கொடுப்பான். அவன் தான் வள்ளல். அப்போ சிவனருளை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத தனக்கு அவன் எங்கிருந்து வந்தான்? வான் பழித்து, வானத்தை விட்டுட்டு, வானத்துல அவ்வளோ தேவர்கள் அவனை வணங்குறதுக்கு காத்து கிடக்கிறாங்க. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளைங்கிற விண்ணகத்த தேவர்களுக்கு கொஞ்சமும் காட்சி கொடுக்காத இறைவன் வான் பழித்து இம்மண் புகுந்து இங்க வந்தான். மனிதனை ஆட்கொண்ட வள்ளல் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு இடத்திலையும் தன் தகுதியின்மையை கருதாமல் தனக்கு அவன் தேடி வந்து அருள் செய்த அந்த எண்ணத்தை நினைச்சு 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 உருகி 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 பாடினதுதான் இது அத்தனை. இந்த உருக்கத்துக்கெல்லாம் சில விளக்கம் சொல்லுவார், அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த மகுடம் சொல்லும் போது தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி சொல்றோம்? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பராய்த்துறைமை விவரணை போற்றி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன சொல்றாரு, சிவசிந்தனை உள்ள இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, அந்த பெண்ணை, அந்த பாவை பெண்ணை சொல்றாரு, தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகப்பாய்ங்கிறார். உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? நாங்க எல்லாரும் பெருமானை கும்பிட போயிட்டு இருக்கோம், நீ இப்படி தூங்குறிய? நீ வழக்கமா இப்படி இருக்கிற ஆள் கிடையாது. நாங்கெல்லாம் சேர்ந்து தென்னாருடையன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது, தென்னான்னு சொல்லும் போது நெருப்புக்கு கிட்ட கொண்டு போன மெழுகு இருக்கு இல்லையா, அது நெருப்பை போய் தொட்டாதான் உருகணும் இல்லை, அந்த நெருப்பு கிட்ட போக அந்த வெப்பப்பட்டே அந்த மெழுகு உருகுமே, அது மாதிரி உருகி போவிய நீ. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? நாங்க இவ்வளவு பெருமானுடைய கீர்த்தியை சொல்றோம், இதை கேட்டுட்டு நீ தூங்கிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றப்போ சொல்றார், தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகப்பாய்கிறார். இதை விட ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்தா, மாழமை பாவிய கண்ணியர் வன் மத்திட உடைந்து தாடியை பாவு தயிர் போல தளர்ந்தேன் தடமலத்தாய் வாழி எப்போது வந்து உன்னை என்னால் வணங்குவேன். என் மனசு எப்படி தெரியுமா ஆகுது? பெண்களுடைய கண் பார்வை பட்ட உடனேயே என் மனசு என்ன ஆகுது அப்படின்னா, மாழமை பாவிய கண்ணியர் மைத்தீட்டப்பட்ட விழிகளை கொண்ட பெண்கள் என்னை பார்த்த உடனேயே தாடியை பாவு தயிர் போல தளர்ந்தேன். இந்த தயிர் கடையிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஓரத்தில் போய் ஒட்டி என்ன செய்ய போறோன்னு தெரியாம அந்த திவளைகள் வந்து அப்படி போகும். தடமலத்தாய் வாழி எப்போது வந்து உன்னை என்னால் வணங்குவாங்க. அந்த பெண்களோட பார்வை பட்டோன்னே வன்மத்திட உடைந்து, பெரிய மத்த வச்சு கடையிறப்போ வன்மத்திட உடைந்து தாழியை பாவு தயிர் போல தளர்ந்தேன் இப்படின்னு அந்த உலக வாழ்க்கையில பார்த்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடியே நான் போய் தளர்ந்து போறேனே, என்னைக்கு நான் வந்து உன்னை வணங்க போறேன்? நம்மெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீணா போன பொழுதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கோமா? நம்ம இன்னைக்கு பெருமானை வணங்காம போயிட்டோமே வருத்தப்பட்டிருக்கோம். கோயிலுக்கு போக முடியலன்னா சந்தோஷம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். காலம் உண்டாகவே காதல் செய்து உயிரின் கருதறியங்கிறது. காலம் இருக்கிறப்பயே வழிபட்டுருங்க. இந்த காலம் எவ்வளவு நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் எந்த நேரத்திலையும் சுருக்கிடுவான் அவங்க ஆயுள. இந்த ஆயுள் இருக்கும் போதே அவனை வழிபட்டுருங்கிறது. இப்ப எத்தனை எச்சரிக்கை கொடுக்குறாரு நமக்கு. உருகி 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 கண்ணீரால தோய்த்து எழுதப்பட்ட 51 பதிகங்கள். இந்த 51 பதிகங்கள்ல நிறைவாக அச்சோப்பதிகம்னு ஒரு பாட்டுல நிறைவாக சொல்றாரு, செம்மை நலம் அறியாத சிதடரும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி, எனக்கு அந்த தகுதி இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்மையும் ஒரு பொருளாக்கி இந்த நாயை கொண்டு போய் பல்லக்கில் ஏற்றினாங்க. நாய் சிவிகை ஏற்றி வித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோ, அவன் எனக்கு செஞ்ச மாதிரி யாரா செய்வான் அந்த உலகத்தை? வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்து வைத்து இறங்கத்தன் அடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான்னு சொல்றாரு. உங்களுக்கு எவ்வளவு வசதி செய்யுமா செஞ்சு கொடுத்துருக்கான். தலையை வணங்க வைக்கிறான். வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்து வைத்து, இந்த வாயை நம்ம எதுக்கு தெரியுமா பயன்படுத்துறோம்? சாப்பிட்றதுக்கு எச்சு துப்புறது மட்டும்தான் பயன்படுத்தும். என்னைக்காவது அவனை உரி அப்படி இருக்குமா? வார்கடல் வாய் வாழ்த்து வைத்து இறங்கத்தன் அடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமா. உனக்கு வழிபாடு எப்படின்னு தெரியலன்னா நீ கத்துக்கிறதுக்காக உனக்கு அடியார் கூட்டத்தை கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கான். இதை விட ஒருத்தன் என்ன செய்யும்? அப்ப அந்த கருணையை எப்படி நம்ம நினைச்சு நன்றி சொல்லணும்? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. இந்த நிறைவு பாட்டுல
நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாருங்கிறாரு. நாய் சிவிகை அப்படின்னா இதுவரைக்கும் 66 இடங்கள்ல நாயை விட கீழானவன்னு சொன்ன இவர் 67வது முறையாக நிறைவாக சொல்றாரு. நிறைவாக சொல்லும் போது 67 இடங்களில் சொல்லாத ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த நாயை சிவிகையில் ஏற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவிகைனா பல்லக்கு. பல்லக்கு அப்படிங்கிறத பல்லக்குன்னு சொல்லியிருக்கலாம். சிவிகை அப்படின்னா என்ன அப்படின்னா அங்க நமக்கு உபதேசம் செய்து அருள்கிறார். என்ன உபதேசம் அப்படின்னா, பல்லக்குக்கு தூய தமிழ்ல சிவிகைன்னு பேர். இந்த சிவிகை அந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா சிக்கு மகாமனுன்னு பேர். 5 எழுத்துல நான் அன்னைக்கே சொன்னேன், ஒவ்வொரு எழுத்தும் ஒரு எழுத்து இல்ல, ஒரு பதம். அது ஒரு 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 சொல்ல அது உணர்த்துது. அப்போ இந்த எழுத்து சொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு. அப்போ திருமூலர் இதை எப்படி சொல்றாருன்னா நாயோட்டு மந்திரம்னு சொல்றாரு. நாயை நம்ம எப்படி சி அப்படிங்கிறோம்ல, அதனால சீன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அது நாயோட்டு மந்திரம், நான் சொல்லும் மந்திரம் நாயோட்டு மந்திரம். அந்த சி இந்த இடத்துல அந்த இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக இந்த நாயை இறைவனோட கொண்டு சேர்த்தாங்கிறத சொல்லும் வகையில நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவான்னு சொல்லி முடிக்கிறார். நான் இறைவனோட போய் சேர்ந்தேன், சிவிகையில போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். வாய்ப்பு வரும்போது நேரம் கிடைக்கிறப்போ திருவாசகம் ஒவ்வொரு பாடல்களை நம்ம சிந்திக்கலாம்.